ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த ஆவியானவர் என்பவர் இஸ் வெரி ஸ்பெஷல். இவர் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறார். எல்லாவற்றும்னா நீங்கள் போய் சொன்னால் கூட அவருக்கு தெரிஞ்சிடும். ஹோலி ஸ்பிரிட் கேன் பி லைட் டு. அவர்கிட்ட நம்ம போய் கூட சொல்ல முடியும். எப்படின்னு கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். அனனியாவை குறித்து ஒரு லேண்டு விற்று எடுத்துகிட்டு வந்து காணி கொடுக்குறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பங்கை மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு பங்கை வச்சுக்கிட்டு ஒரு கதை சொல்கிறாரு. பேதுரு அப்போ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரராக பெறுகிறார். ஏன்னா உங்களுக்கு அதை வாசிக்கிறேன் கவனிங்களேன். பேதுரு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்க முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டதென? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அவர் நினைச்சார், பேதுரு பாஸ்டருக்கு என்ன தெரிய போகுது, நான் பண்ணது காரியம் பாஸ்டருக்கு ஏமாத்திடலான்னு சொல்லி. ஆனால் ஆவியானவர் பேதுரு மூலமாக கிரியை செஞ்சனால பேதுரு சொல்கிறாரு, நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்ன அனனியா. அப்போ அனனியா அந்த வசனத்தை கேட்ட உடனே கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். விழுந்து செத்து போயிட்டான். இது பழைய ஏற்பாட்டை குறித்து நான் சொல்ல, புதிய ஏற்பாட்டில் நடந்த காரியம். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிட்டு. அப்போ ஆவியானவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. சும்மா சொல்கிறேன்னு கூட சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஆவியானவர் அவங்கள பயம்புறத்தில் போய் சொல்ல செத்து போயிடுவீங்கன்னு நிறைய இடத்துல நம்ம போய் சொல்கிறோம். பாஸ்ட் இடத்துல போய் சொல்கிறோம். நிறைய இடத்துல போய் சொல்லி நம்ம தப்பிக்க மூடி மறைக்க பார்க்குறோம். ஆவியானவர் அவர் ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறார். ஆவியானவரோட வளரக்கூடாது. ஈ கேன் பி லைட் டு. ஹோலி ஸ்பிரிட் ஈ கேன் பி லைட் டு. அவர் இடத்துல போய் சொன்னால் அவர் தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடுவார். ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக. அனனியா போல இல்லாமல் பாருங்கள், சாத்தான் உன்னை வஞ்சிக்கும்படி உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நீ மனுஷனிடத்தில் போய் சொல்ல அனனியா, நீ ஆண்டவர் இடத்துல போய் சொன்ன அப்படின்னு சொல்லி இதை கேட்ட உடனே அவன் விழுந்து செத்து போயிட்டான். ரொம்ப கவனமாக கடைசி காலத்தில் வாழுங்க. வாலிபர்கள் மிக கவனமாக உங்கள் பெற்றோரிடத்தில் சரளமாக பொய்யை ஊதி தள்ளுறது. ஆவியானவர் பார்த்துட்டு இருக்கிறார். வளரக்கூடாது ஆவியானவர்கிட்ட. ஆண்டவரை இந்த பொய்க்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா, காப்பாற்றுங்க ஆண்டவரை. ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேர்த்தியாக பொய் சொல்லி ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது, மாட்டிப்பீங்க. பல நாள் திருட ஒரு நாள் மாட்டிப்பான். பொய் சொல்லி தப்பிக்கிறத விட உண்மையை சொல்லி மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஆமாம், அப்போது ஆவியானவர்கிட்ட பொய் சொல்லாதீங்க. அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். கர்த்தர் தமிழ் யாரும் ஆஸ்வதிப்பாராங்க.